கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே 54 ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இந்த 54ஆம் சங்கீதத்துக்குள்ளாக இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவை காரியங்களை தியானித்து எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி புரிவீராக. இயேசுவின் வழியாக வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருக்கு பிரியமானவர்களே 54:3 அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். 2 காரியங்களை இங்கே தாவீது கொண்டு வருகிறார். அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். தன்னை உன்னை போல பிறனை நேசி. நம்மை மாறி படைக்கப்பட்ட இந்த சாமுவேலுக்கு, இந்த தாவீதுக்கு நாம் தீங்கு செய்ய நினைக்கிறோமே, அவனை குப்புற கவிழ்க்க நினைக்கிறோமே, அவனுடைய வளர்ச்சியிலே நாம் பொறாமைப்படுகிறோமே, இது சரியா? இது கர்த்தர் ஒருவர் இருக்கிறாரே, அவனுக்கும் வயிறு இருக்கிறதே, நமக்கும் வயிறு இருக்கிறதே, அவனுக்கும் பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கிறார்களே, நமக்கும் ஒரு பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்கிறாங்களே, கர்த்தரை தங்களுக்கு முன்பதாக நிறுத்தி நோக்காமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தினுடைய மனுஷனை தேவன் படைக்கிறார். உலகத்தினுடைய இடர்பாடுகளுக்கு, உலகத்தினுடைய சமாதான குலைச்சலுக்கு காரணம் என்ன? அண்ணன் தம்பி சண்டைக்கு காரணம் என்ன? அக்கா தங்கச்சி சண்டைக்கு காரணம் என்ன? தேவன் ஒருவர் இருக்கிறார். என்னை போல என் தங்கச்சி, நாங்கள் 2 ஒரே வயிற்றில் தான் பிறந்தோம், ஏன் இந்த காசுக்காக இப்படி அடிச்சுக்கணும்? நீ வேணா வச்சுக்க. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திலே லோத்தின் மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பருக்கும் ஒரு வாக்குவாதம் உண்டாகிறது. அப்படி வாக்குவாதம் உண்டா உடனே ஆபிரகாம் கூப்பிட்றார், லோத்தை கூப்பிட்றாரு. எப்பா லோத்து தம்பிக்கு வாப்பா. மகனை நம்ம 2 சகோதரர்கள், ஒரு சொந்தத்தில் உள்ளவங்க. நீ வலது பக்கம் போடா, நான் இடது பக்கம் போகிறேன். உனக்கு 1 கிலோ தங்கம் கிடைச்சா எனக்கு 1 கிலோ பித்தளை கிடச்சிட்டு போட்டு 2 பேரும் விட்டு போ. எவ்வளவு ஈஸியான தீர்வு. இன்றைக்கி உனக்கு எத்தனை கோடி சொத்து இருந்தாலும் உன் தம்பிக்கு போட்டு பாவம், ஒன்றுக்கு இல்லாத அவனை போட்டு கறந்துட்டு கிடக்கிறிய, அவனை போட்டு இல்லாமல் ஆக்கணும்னு நினைக்கிறிய. மனுஷனை உனக்கு கோடி கோடியாக சொத்து இருக்க மனுஷனை, உன் தம்பியை சமாதானம் இழந்து போயிட்டு இருக்கிய. உன் அம்மா தானே அவனையும் பெற்று போட்டா. எத்தனை குடும்பங்களில் தேவனை தங்களுக்கு முன்பாக நோக்கார்கள். என்னை போல மனிதனுக்கு ஐயோ நான் துன்பம் இழைக்கிறேனே. அவன் எப்பொழுது, தாவீது ராஜா புலம்புகிறான், அவன் பேர் எப்பொழுது அழியும், அவன் எப்போது கீழே விழ மாட்டான், அவனுடைய தொழில் எப்பொழுது நசுங்கி போகும். இதுவாயா உனக்கு பிழப்பு? ஒரு மனுஷனை தூக்கி நிறுத்துறதும், அவனை ஆதரிக்கிறதும், அவனை வழி நடத்துறதும், அவனை குப்பையிலேருந்து தூக்கி நிறுத்துகிறது கர்த்தருடைய வேலையா? உன்னுடைய வேலை இதை பற்றி இருந்தானுமானா, நீ அடுத்தவனை பற்றி நினைக்க நீ ஒன்றுக்கு இல்லாமல் போயிடுவா. அவன் நல்லா தான் இருப்பான். அவனை படைத்த தேவன் அவனை கைவிடவே மாட்டார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் 54:3 அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்கி தேடுகிறார்கள், தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். எல்லாவற்றையும் படைத்த ஒரு தேவன் இருக்கிறார். அவனுக்கு வயிற்ற கொடுத்த தேவனை எனக்கும் வயிற்ற கொடுத்துருக்கிறாரு. அவனை அதை பற்றி பாரியா, அவன் என்னத்துக்கு ஏன் ஆவான்? இந்த மாதம் எப்படி சாப்பிட போவானோ, அவனை வேலையிலேருந்து எடுக்க போகிறேனே, என்ன ஒரு வார்த்தை பேசிட்டாங்கிறதுக்காக 10 வருஷம் உழைச்சி கொடுத்தானே, அன்னைக்கெல்லாம் உனக்கு அறிவு இல்லையா? அதெல்லாம் நீ நினைக்காம ஒரு வார்த்தை பேசிட்டான்னு தூக்கி போடலான்னு நினைக்கிறிய. அவன் குடும்பம் என்னத்துக்கே ஆகும்? யோசித்து பாரியா, யோசித்து பாரு. நீ அதெல்லாம் யோசித்து பொறுமையாக தாழ்மையாக போகும்போது உன் சந்ததி நல்லாயிருக்கும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏதோ ஒரு வார்த்தை சொன்னான்னு தூக்கி போடணும்னு நினைக்காத. கர்த்தர் அவனுக்காக வழக்காடுவார், அவனுக்காக பேசுவார். ஆக கர்த்தருக்கு பிரியமானவர்களே, தேவனை தங்களுக்கு முன்பாக நோக்காமல் இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேக தொழிற்சாலைகளிலே, அநேக குடும்பங்களிலே மனுஷர்களுக்குள்ளாக இருக்கிற காரியம் என்னவென்றால், சற்று எந்த வகையிலாக புகுந்து விடுகிறான், ஈகோவை ஏற்படுத்தி விட்டுக்கிறான். ஊழியர்களுக்குள்ளே பெருமை வந்துடுது. நான் 15 வருஷமாக இருக்கிறேன், 25 வருஷமாக இருந்துட்டு போ, யார் வேண்டாங்கிறா? எத்தனை வருஷம்னாலும் இருந்துட்டு போ. இன்றைக்கி நேற்று வந்தவன் பிரசங்கம் அழகாக சூப்பராக பண்ணுவான். அது கர்த்தருடைய கிருபை. பிந்தி வந்தவர்கள் முந்தினவர்கள், முந்தினவர்கள் பிந்தினவர்கள், பிந்தினவர்கள் முந்தினவர்கள். அது ஆண்டவர்கிட்ட இருக்குது. நீ 25 வருஷம் குப்பை கொட்டினாலும் ஒன்றும் இல்லைனா அவன் நேற்று வந்தவன் தட்டிட்டு போகிறான்னா ஆண்டவர் அவன்கிட்ட இருக்கார். அதுக்கு நீ என்ன பண்ண முடியும்? வைத்தெரிச்சல். நிறைய ஊழியர்களுக்கு வைத்தெரிச்சல். அவங்க மட்டும் தான் பிரசங்கம் பண்ணணும். போயா, உன்னை மாதிரி எத்தனை பேர் ஆண்டவர் இருக்காருயா. ஆக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த பொறாமைங்கிற எண்ணங்கள், இந்த வைத்தெரிச்சல் பிடிக்கிற எண்ணங்கள், அதெல்லாம் தேவனுக்கு முன்பதாக செல்லாது. என்னை மாதிரி என் தம்பியும் நல்லா இருக்கணும், என் தொழிற்சாலையில் வேலை பார்க்குற எல்லாரும் நல்லா இருக்கணும், என்னுடைய கஸ்டமர்லாம் நல்லா இருக்கணும், இப்படி நீ நினைக்கணும். தேவன் ஒருவர் இருக்காருங்கிறத மறந்துடாத. தாவீது ராஜா தான் கொண்டு வர்றாருயா. தேவன் ஒருவர் இருக்கார் என்பதை மறந்து போய்விடாத.
அவர் எல்லா மனுபுத்திரருக்கும் நீதி செய்கிறவர், எல்லாருக்கும் நியாயம் செய்கிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், சின்னவன் 1000 பெருக செய்கிறவர். அந்த தேவன் இருக்கிறார். அவர் தான் ஆராதிக்கிற இயேசு. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, எங்களுடைய கர்த்தாவே, எண்ணத்தின் மூலமாக நாங்கள் எதையும் சாதிக்க முடியாது, யாருக்கும் ஒன்று செய்துவிட முடியாது. ஆண்டவரே, நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவாதே, அவன் எண்ணப்படுவதற்கு அவன் ஏமாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தாவே, எங்களுடைய எதிராளிகளுக்கு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் நன்றாக இருக்கட்டும். கர்த்தாவே, நன்றாக வைப்பீராக. கர்த்தாவே, எங்களுடைய குணாதிசயங்களை நீங்கள் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தாவே, உமக்கு முன்பதாக நாங்கள் குற்றமற்றவர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசு மூலம் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.